ஹலோ கைஸ். இந்த தடவை நம்ம டேம் ரீஇன்கார்னேஷன் அப்படின்ற ஒரு மாங்காவோட சாப்டர் 1 பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வந்துட்டு என்ன ப்ரோ உடன் ஸ்டிக் தானே கண்டினியூ பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேட்பீங்க. பட் நான் வந்துட்டு நடுவில் பிரேக் எடுத்து இதையும் போடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கேன். ஏன்னா லைட்டாக போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உடன் ஸ்டிக்கை கம்ப்ளீட் பண்ணுறோம். அதனால் பயப்பட தேவையில்ல. ஓவராக பேசாமல் ஸ்ட்ரைட்டாக வந்து வீடியோக்குள்ளே வந்து போயிடலாம். இப்போ ஒரு இடத்த வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. லிட்டரலாக ஒரு பெரிய ஃபோர்ட்ரஸ், ஓகேவா. அந்த இடத்த வந்து சுற்றி கவர் பண்ணி ஃபுல்லாக லாவாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. மேலே ஃபுல்லாக மித்திக்கல் கிரியேச்சர்ஸ், அதாவது ட்ராகன்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பறந்துட்டுருக்கு. இப்போ வந்து சொல்கிறாங்க வெர்மோத் அப்புறம் ஒரு 4 ஹீரோஸ், இவங்க 5 பேரும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா டீமன் கிங் எதிர்த்து சண்டை போகிறதுக்காக ஒரு பிளேஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா போகிறாங்க. பட் அங்கே போயிட்டு அவங்க 5 டீமன் கிங்கில் 3 டீமன் கிங்கை கொண்டுட்டாங்க. மிச்சம் இன்னும் 2 தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா போகிறாங்க. ஃபுல் மித்திக்கல் கிரியேச்சர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள பார்த்த மாதிரி வருது. ஆர்க்ஸு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இருக்குது. அதில் வெர்மவுத் அப்படின்ற ஒருத்தர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவே. அங்கே மீதியெல்லாம் கம்பேனியன், த கிரேட் வெர்மவுத் அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. அவரை பவர் அன்லீஷ் பண்ணி விடுறாரு. மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே செதறி போயிடுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெஜிஷியன் காட்டுறாங்க. என்னால் என்னோடய மேஜிக்கை யூஸ் பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் இவங்கெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட மேஜிக் பவர் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க. த வாய்ஸ் சென்யா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. இவங்களோட பேர் சென்யா. இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க மெஜிஷியன், ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஒரு ஆளை வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. அவங்க வந்து ஒரு ஹீலர். நான் அவங்க எல்லாருக்குமே என்னோட பிளெஸிங் வந்து பார்த்தீங்கன்னா தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பிளெஸிங் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு ஆர்க் வந்து பார்த்தீங்கன்னா வருது அவங்கள அட்டாக் பண்ணுறதுக்கு. அதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து அதோட தலையை வெட்டி கொண்டுறாங்க. இந்த ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு போக போக பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பின்னாடி வந்த ஆர்கை வந்து பார்த்திங்கன்னா கொண்டுடுறாங்க. இப்போ வந்து இன்னொருத்தனை வந்து பார்த்திங்கன்னா காட்டுறாங்க. அவனோட பேர் மோரான். த பிரேவ் வாரியர் மோரன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. அவனுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைட்டர் தான். இங்கே இருக்க எல்லாருமே ஃபைட்டர் தான். கடைசியாக வந்துட்டு டே வெர்மோத் நில்றா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஓடி போயிட்டுருக்கான். இவனோட பேர் தான் அந்த ஃபூலிஷ் ஹேமல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாருக்குமே வந்து டைட்டில் வச்சுருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஹேமலுக்கு வந்து ஹெர்மோத் இருக்கான் இல்லையா. வெர்மோத் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஜலசி இருக்குது. அதனால் வந்துட்டு லைக் எப்படின்னா ஹேமலை வந்து எப்பயுமே வெர்மோத் என்னோட ரைவல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே நின்றுட்டுருக்காங்க. அப்போ வெர்மோத் மேலே ஒரு அட்டாக் வந்து வரும். அதை வந்து ஹேமல் நடுவில் வந்து காப்பாற்றி விட்ருவான். அப்போ வந்துட்டு வெர்மோத் சொல்லுவான், டே முட்டாள், நீ இப்படி அடிவாங்க அவசியமே இல்லையடா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து சொல்லுவான். பார்த்தா அங்கே இருக்க ஒரு கிரியேச்சர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹேமலை வந்து அப்படியே வந்து அங்கே குத்தியே கொண்டுடுது. அப்போ நம்ம ஹேமலை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வழியில் கத்திட்டு இருக்கான் நம்ம வெர்மோத் இருக்கான் இல்லையா. வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரியேச்சரை வந்து 2ஆக ஸ்லாஷ் பண்ணி அங்கேயே வந்து கொண்டுடுறான். இப்போ எல்லாருமே ஓடி போகிறாங்க. அந்த மோரன், அதுக்கப்புறம் நான் சொன்னல அந்த பிளெஸிங் அவங்க, எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஓடி போகிறாங்க. போய் நம்ம ஹேமலோட கையை பிடிச்சி செத்ராதரா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் வந்துட்டு நம்ம ஹேமல் சொல்கிறான், இது வந்து எனக்கு ரொம்பவுமே ப்ரௌடான ஒரு டெத் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்போ தான் சொல்கிறான், அந்த டீமன் கிங்ஸ்லாம் விட்டுறாதீங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஹேமல் வந்து சொல்கிறான். அப்போ வந்துட்டு வெர்மோத் சொல்கிறாரு, கண்டிப்பாக நான் வந்து விட மாட்டேன், உனக்காக கண்டிப்பாக நான் வந்து அந்த டீமன் கிங்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பழி வாங்கி கொள்வேன், இது சத்தியம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ப்ராமிஸ் பண்ணுறாரு. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்காங்க இல்லையா, அந்த பிளெஸிங் கொடுப்பாங்க இல்லையா. அவங்களோட பேர் வந்து பார்த்திங்கன்னா அனைஸ். தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பேர் அனைஸ், எனக்காக ப்ரே பண்ணு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறான். அதுக்கப்புறமா மோரன், நீ தான் இந்த உலகத்திலே ஒரு பிரேவஸ்டான வாரியர் எப்பயுமே அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறான். கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்யாவை வந்து காட்டுறாங்க. அண்ட் சென்யா, உண்மையாக சொல்ல போனால் எனக்கு உன்னை ரொம்பவுமே பிடிக்கும். டேய், நான் எப்படா அப்படிலாம் சொன்னேன், நான் இப்படிலாம் சொல்லவே இல்லையடா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சின்ன பையன் வந்து கத்திகிட்டு இருக்கான். யாரா இந்த மாதிரி சின்ன குழந்தைத்தனமாக புக்கெல்லாம் எழுதுறது, நான் எப்படா இந்த மாதிரிலாம் சொன்னேன், நான் இதெல்லாம் படித்தாலே எனக்கு எடுப்பாகுது, யார் இந்த ஆத்தர், எவன் எழுதுனானே எனக்கு தெரிய மாட்டேங்குது, இப்போ நான் யாரோட இதில் இருக்கேனே தெரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்ருக்கான். யாரா இந்த பையன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம செத்து போன ஹேமல் தான் 300 வருஷம் கழித்து ரீஇன்கார்னேட் ஆகிருக்கான். அதுவும் இல்லாமல் அவன் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறான், யாரா என் பேரை வந்து இந்த ஃபூலிஷ்லாம் எழுதியிருக்கானுங்க, நான் இந்த விஷயம்லாம் எழுதவே இல்லை, நான் சொல்லவே இல்லையே ஃபஸ்ட்டு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறான். அப்போ தான் வந்துட்டு எப்படியோ இவனுங்க பாட்டுன்னு இவங்க இஷ்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன குழந்தை புக்கு மாதிரி எழுதி வச்சுருக்காங்க. பட் நான் செத்ததுக்கப்புறம் இவனுங்களாம் ரொம்பவுமே சந்தோஷமாக இருந்திருக்கானுங்க போல். ஆனால் நான் எப்படி ரீஇன்கார்னேட் ஆகும்போதே என்னோடய பாஸ்ட் லைஃபோட மெமரிஸோடய ரீஇன்கார்னேட் ஆனதே தெரியலையே. நான் ஹேமல், நான் அந்த மிடில் இடத்துலேயே வந்து செத்து போயிட்டேன்ல ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து யோசிச்சு பார்க்குறான்.
ஸோ இவனோட முன்னோர் யாருன்னு பார்த்தா நம்ம வெர்மோத் தான். ஸோ வெர்மோத்தோட டெசண்டன்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ, அதாவது ஹேமல். ஸோ ஓகேவா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவனோட பேர் ஹேமல் கிடையாது, யூகின். ஸோ யூகின் லயன் ஹார்ட் அப்படின்றதான் வந்து பார்த்திங்கன்னா இவனோட பேர். 13 இயர்ஸ் ஓல்டுன்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காட்டுறாங்க. ஸோ இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த சாப்டர். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க, நம்ம வெர்மோத் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்ட் லைஃப்பில் ஒரு ப்ளே பாயாக இருந்திருப்பார். ஸோ அவரோட ஃபஸ்ட் ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்கள தவிர எல்லாருக்கூடயும் வந்து பார்த்திங்கன்னா இருந்திருப்பார். ஸோ அப்படி வந்துட்டு நிறைய ஜென்ரேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூகினே வந்து பார்த்திங்கன்னா டேரக்ட் ஜென்ரேஷன்லேருந்து வரமாட்டான், இன்டேரக்ட் பிரான்ச்லேருந்து அவரை தான் வந்து பார்த்திங்கன்னா அவனே வந்து சொல்லுவான். ஸோ அந்த மாதிரி நிறைய ஃபேமிலிஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ அதில் இன்டேரக்ட் பிரான்ச்சில் இருக்க ஒரு ஃபேமிலியில் சேர்ந்த ஒரு ஆள் தான் நான் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூகின் வந்து சொல்கிறான். அதுவும் இல்லாமல் நான் வந்துட்டு ரொம்ப காலமாக இந்த உடன் ஸ்வாடை யூஸ் பண்ணி ஃபைட் பண்ணிகிட்ருக்கேன், நான் இன்றைக்கி இதை உடச்சி மொத்தத்தையும் முடிக்கிறேன் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு முன்னாடி இருக்க அந்த இது இருக்கும் இல்லையா ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு, ஸோ அந்த இதே வந்து பார்த்திங்கன்னா அவன் வெட்டி வீசிறான். அதை பார்த்துட்டு என்னடா திருப்பி இதை உடச்சிட்டியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பின்னாடி ஒருத்தர் வர்றார். ஸோ யாரான்னு பார்த்தா நம்ம யூகினோட அப்பா. ஸோ இங்கே ஹீரோவோட பேர் யூகின், ஓகேவா, யூகின் லயன் ஹார்ட். ஸோ இது எப்படி இந்த ஒரு 13 வயசு பையனோட உடம்புல இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து யோசிச்சுட்டு இருக்காரு. ஸோ டு பி ஆனஸ்ட் அவன் வந்து இது வரைக்கும் ஒரு சின்ன பையன் மாதிரியே இருந்தது கிடையாது. ஸோ பேசினதும் கிடையாது. இவன் எப்பயுமே ஒரு பெரிய ஆள் மாதிரி தான் இருக்கான். அந்த கண்ணை பார்த்தாலே கொஞ்சம் பயமாக இருக்குது. சின்ன வயசுலேயே அவங்க அம்மாவை வந்து அவன் இழந்துட்டான். பட் இது வரைக்கும் அவங்க அம்மாவை பற்றி ஒரு வாட்டி கூட அவன் யோசிச்சது கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பார்த்துட்டுருக்காரு. அப்போ தான் நம்ம யூகின் வந்து என்ன பண்ணுறான்னா, இந்த டவுனோட பிளாக் ஸ்மித் வேஸ்ட்டு, அவன் என்னத்துக்கு இந்த மாதிரி ஏமாத்துறானே தெரியல, இந்த மாதிரி ட்ராஷ்லாம் எடுத்துகிட்டு வந்து நம்ம கிட்ட ஏமாற்றி காசு வந்து பிடுங்குறான் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. அப்போ தான் லயன் ஹார்ட் அப்படின்ற ஒரு ஃபேமிலியை பற்றி வந்து காட்டுறாங்க. ஸோ பிளட் சக்சஷன் ரிச்சுவல்ன்ற ஒரு ஃபேமிலி ஹோம் கேதரிங் நடக்கும். ஸோ அந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா போவாங்க. ஸோ அவங்க யார் இந்த லயன் ஹார்ட் அப்படின்ற பேருக்கு ஒருத்தியான ஒரு ஆளுன்றதை வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிப்பாங்க. ஸோ வேறு பிரான்ச்சில் இருக்க ஃபேமிலிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து வருவாங்க. ஸோ ஈவன் டேரக்ட் லீனேஜ் ஃபேமிலி இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களால வந்து பார்த்திங்கன்னா ரியல் வெப்பன்ஸ், அதாவது அந்த உண்மையான வெப்பன்ஸும் சரி அவங்களால மானா யூஸ் பண்ணி ட்ரைனிங்குமே பண்ண முடியும். ஆனால் பட் நம்ம ஹீரோவால் உட்டன் ஸ்டிக்கு இதெல்லாம் வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபைட் பண்ண முடியும், உட்டன் ஸ்வாட் வச்சு தான் ஃபைட் பண்ண முடியும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்த்துட்டு இருக்கான். அப்போ தான் அவர் வந்து யோசிக்கிறாரு, இவன் மட்டும் டேரக்ட் ஃபேமிலியில் பிறந்திருந்தால் எப்படி இருந்திருப்பான், எனக்கு பார்க்கவே பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ தான் வந்து சொல்கிறாரு, யூகின் என்ன நடந்தாலும் அந்த பெரிய வீட்டு பசங்க கூட மட்டும் எதுவும் சண்டை போட்டுறாத, ஏன்னா நம்ம வந்து எவ்வளோ ட்ரை பண்ணாலும் அவங்க கூட வந்து வர முடியாது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ வந்துட்டு ஓகேப்பா நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். பட் அவன் வந்து மனசுக்குள்ளே எல்லாரையும் வச்சு செய்யணும் அப்படின்ற ஒரு ஆசையோடு தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கான். ஸோ இப்போ தான் அவன் வந்து சொல்கிறான், ஸோ மொத்தம் ஒரு 3 ஃபேமிலிஸ் வந்து பார்த்திங்கன்னா போவாங்க. அதாவது கரெக்டாக வந்து 3 ஹெட் ஃபேமிலி வந்து போவாங்க, 6 வந்து பிரான்ச் ஃபேமிலிஸ் வந்து பார்த்திங்கன்னா போவாங்க. ஸோ அதில் 3 ஃபேமிலிஸில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட் ஒய்ஃபோட சன்னு, ஓகேவா, மீதி 2 பேர் வந்து பார்த்திங்கன்னா வேறு இதுவாக இருந்தவங்க. ஸோ அதுவும் இல்லாமல் மீதி இருக்கவங்க எல்லாருமே லூசர்ஸ் தான் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அங்கே எல்லாத்தையும் வந்து அடித்து பொழந்துட்டு இருக்கான். இப்போ வந்து கேரேஜில் ஏறி கிளம்பிடுறான். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறான், இந்த மாதிரி எனக்கு எந்த டிஃபிகல்ட்டியுமே இருந்தது கிடையாது, ஏன்னா நான் சின்ன வயசுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து எல்லாத்தையும் கற்று எல்லாரையோட ஃபாஸ்ட்டாக வந்து இம்ப்ரூவ் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது தான் வெறுமோத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹேமல் கிட்ட சொல்லிருப்பான், நீ ஸ்ட்ராங்காக தான் இருக்க, பட் இன்னுமே நிறைய ட்ரைனிங் எடுத்தனா இன்னுமே ஸ்ட்ராங்காக மாற முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் வந்துட்டு என்னால் முடிஞ்சது தான் என்னால் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஹேமல் வந்து கத்திட்டு இருக்கான். ஏன்னா நீ இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கன்னா நான் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. அப்போ தான் வெறுமோத் த கிரேட் ரொம்பவுமே மேஜிக் அண்ட் ஸ்வாட் ஸ்கில்டாக வந்து பார்த்திங்கன்னா இருப்பார். ஸோ ஈவன் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஹோம்லேண்டோட டியூக்காகவும் கயல் எம்பையராகவும் அவரோட பொசிஷனே வந்து பார்த்திங்கன்னா ரிட்டையர் பண்ணிட்டாரு. அவர் கடைசி வரைக்கும் ஒரு வாரியராக வந்து எல்லாருமே ப்ரைஸ் பண்ணாங்க. அதுவும் இல்லாமல் அந்த மீதி இருக்க அவங்கலாம் இந்த செனியாத வயசு இருக்காங்களே, ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிங்டமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மேஜாக இருக்காங்க. அனேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மொத்த ஆளுங்களுமே வந்து பார்த்திங்கன்னா கடவுள் மாதிரி கும்பிட்றாங்க. மாரன் த பிரேவ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிங்டமோட கிங்காகவே வந்து பார்த்திங்கன்னா காட்டுறாங்க. ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா நான் செத்ததுக்கப்புறம் எல்லாருமே சந்தோஷமாக தான் இருக்கானுங்க, பட் ஏன் எனக்கு மட்டும் இப்படிலாம் ஆகுது, அந்த டீமன் கிங் இன்னும் உயிரோடு தான் இருக்கானா, பட் அந்த வெர்மோத் ப்ராமிஸ் பண்ணபடி அந்த டீமன் கிங் செத்துருக்கணும், பட் எப்படி இருந்தாலும் நான் வந்துட்டு அந்த டீமன் கிங்கோட கேஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே தான் வந்து செத்து போனேன், அதனால் அந்த ப்ராமிஸை வந்து வெர்மோத் வந்து காப்பாற்றிருப்பான ஒரு நம்பிக்கையோடு இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து சொல்கிறான். அதுவும் இல்லாமல் அப்போ அதனால தானே இப்போ இங்கே பீஸ் இருக்குது, இல்லைனா அவன் டீமன் கிங் இருந்திருந்தால் இங்கே வந்து பிரச்சனையாக இருக்கும்ல அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக நர்வஸாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த இடத்துக்கு போகிறவங்களாம் ரொம்பவுமே நர்வஸாக இருப்பாங்க. நீங்கள் வந்து எதுவும் பயப்படாதீங்க, உங்களுக்கு வந்து ஈஸியாக
ஈஸியாகவே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் த அட்வைஸ் லார்ட் கார்டன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா யூகின் வந்து சொல்கிறான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுமே வந்து சொல்லிட்டு இருக்காரு, அவர்லாம் அங்கே வந்து எப்படிலாம் நடந்துக்கணும், ஸோ டிசிப்ளின்லாம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லி கொடுத்துட்ருக்காரு. ஸோ அங்கே வந்துட்டு நிறைய வார்ப் கேட்ஸ்லாம் இருக்கும், அங்கே வந்து பர்மிஷன்லாம் கேட்பாங்க, இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ வெல்கம் டு த லயன் ஹார்ட் பேட்ரியார்க் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு பெரிய இடத்த வந்து பார்த்திங்கன்னா காட்டுறாங்க. ஸோ சார் யூகின் நீங்கள் உள்ளே வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல இந்த வீடியோ வந்து நம்ம ஏர்ன் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுவும் இல்லாமல் ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இப்படி தான் இருக்கும். ஸோ போக போக ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸ்டோரி லைன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக புதுசாக இருக்கிறதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் இதை சூஸ் பண்ணி போகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். ஸோ பாய் கைஸ்.